நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் புதிய திட்டங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவங்கி வைத்து பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். அம்மா அரசு பெற்றிருக்கின்றது. இத்திட்டங்களில் பெரும்பான்மை மாண்புமிகு அம்மா அவர்கள் நித்தம் யோசித்து விதி 110 கீழ் அறிவித்த புதிய திட்டங்களாகும். மாண்புமிகு அம்மா அவர்கள் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் பல நிறைவு செய்யப்பட்டுள்ளன. மீதம் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சிலர் அரசியல் ஆதாரத்துக்காக வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு அதை செயல்படுத்த முடியாமல் இதெல்லாம் நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்னால் அதனை அலசி ஆராய்ந்து இந்த திட்டத்தினால் எத்தனை மக்கள் பயனடைவார்கள், எத்தகைய மக்கள் பயனடைவார்கள், எத்தனை விரைவாக பயனடைவார்கள் என்பதை முதலில் ஆழ்ந்து சிந்தித்து பிறகுதான் திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுப்பார். அதனால்தான் அம்மா அவர்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வரலாற்றில் இடம் பிடித்தன. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற முழங்கிய மாண்புமிகு அம்மா அவர்களின் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார். இதன் காரணமாக அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாற்றி தமிழகத்தை வளமிக்க மாநிலமாகவும் வசதிமிக்க மாநிலமாகவும் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழத்தக்க மாநிலமாக முன்னேற்றி மக்கள் மனதில் ஈக்கவர நிறைந்திருந்தார். இந்த பூமி உள்ளவரை, மனிதர் உள்ளவரை மாண்புமிகு அம்மாவின் புகழ் நிலைத்து நிற்கும். மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி தொடர்ந்து நிலைத்து நிற்கும். மாண்புமிகு அம்மாவின் எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாட்டை பல மண்டலங்களாக பிரித்து முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்க போகும் பணிகளையும் தொடங்கி வைக்க மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த அரசு பணிக்கப்பட்டிருப்பதாகவே உணர்கின்றேன். கடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும், தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் முதலமைச்சராக பதவியேற்ற 5 சிறப்பு திட்டங்களுக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டேன். எளிதில் வெல்லும் வகையில் ஆண்டொன்றுக்கு 1 லட்சம் உழைக்கும் மகளிர் பயன்பெறும் வகையில் சுமார் 200 கோடி ரூபாய் செலவில் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். ஆண்டொன்றுக்கு சுமார் 6 லட்சம் தாய்மார்கள் பயனடையும் வகையில் ஏழை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்பட்டு வந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி 12,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி ஆணையிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மீனவர்களுக்கான தனி வீட்டு வசதி திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக 85 கோடி ரூபாய் செலவில் 5000 வீடுகள் கட்ட ஆணையிடப்பட்டுள்ளது. 55,228 இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் வேலையற்ற இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர உதவித்தொகை 2 மடங்குகளாக உயர்த்தி ஆணையிடப்பட்டுள்ளது. மதுவிலக்கு படிப்படியாக அமுல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்திடும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் ஆணையிடப்பட்டு 500 மதுபான கடைகள் மூடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது மேலும் 500 மதுபான கடைகள் மூடியுள்ளோம். மாண்புமிகு அம்மாவின் ஆசையோடு பதவியேற்ற மாண்புமிகு அம்மாவின் அரசு குறுகிய நாட்களிலேயே மேலும் பல நல திட்டங்களை செயல்படுத்த ஆணையிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நடப்பாண்டு பருவமழை பொய்த்த காரணத்தினால் கடும் வறட்சி ஏற்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டதால் அவர்களது எண்ணங்களை போக்கும் வண்ணம் விவசாயிகளுக்கு 2,247 கோடி ரூபாய் பயிர் இழப்பு வறட்சி நிவாரண உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மாநிலத்தில் நீர் ஆதாரங்களை திறம்பட மேலாண்மை செய்து தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி வறட்சியை எதிர்கொள்ளவும்
மழைநீரை சேமித்தும் புதிய நீர் ஆதாரங்களை உருவாக்கியும் பயணிட்டார்கள் பங்களிப்புடன் நீர்நிலை புனரமைக்க பண்டைய குடிமராமத்து திட்டத்திற்கு ஒத்துழைப்பு அளித்து நடப்பு நிதியாண்டில் மட்டும் 100 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்த ஆணையிடப்பட்டுள்ளது. 28/2/2017 அன்று சென்னை எண்ணூர் பகுதியில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 30,000 மீனவ குடும்பங்களுக்கு தலா 5,000 ரூபாய் வீதம் இடைக்கால நிவாரணம் 15 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. மத்திய அரசின் 7வது ஊதிய குழு பரிந்துரைத்துள்ள திருத்திய ஊதிய விகிதங்களை தமிழக அரசு பணியாளர்களுக்கும் மாற்றியமைப்பதற்கு தேவையான பரிந்துரைகளை அளித்திட அலுவல் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அரசு பதவியேற்ற குறுகிய நாட்களிலேயே அடுக்கடுக்கான பல மக்கள் பணிகளை செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். கடந்த 4/3/2017 அன்று சென்னை மண்டலத்திற்கு உட்பட்ட 7 மாவட்டங்களில் 1486 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த புதிய திட்டப்பணிகள் தொடக்க விழாவும் அடிக்கல் நாட்டு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது.